567. அதுக்கு முன்னாடி 1299, 1189, 1149, 1091, 1103. இதெல்லாம் கிடையாதுங்க. மேஜிக் பிளாங்கெட் 3 தினங்களுக்காக மட்டும் கிட்ஸ் பெஸ்டில் 567 567 ரூபாய்க்கு கிடைக்க போகுது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு சூப்பரான காம்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 தினங்கள் வெயிட் பண்ணுங்கள், வேறு லெவல் காம்போவாக இருக்கும். ஸோ அந்த 3 தினங்கள் இந்த மேஜிக் பிளாங்கெட் 567க்கு கிடைக்கும். 567 ரூபா. கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. மேஜிக் பிளாங்கெட்டை பற்றி கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் விகடனுடைய என்டையர் அந்த டிஜிட்டல் மீடியா ப்ளஸ் அது கூட இருக்கக்கூடிய செய்தி ஊடகத்துக்கான மேகசின்ஸ் இது எல்லாத்துக்குமே ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத எடுத்து வச்சுருப்பேன். இன்றைக்கி அந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜூனியர் விகடன் அதை எடுத்து வாசிக்கலாம். நேற்று ஒரு ஸ்கிரிப்ட் இறங்கியிருந்துச்சுல, காவி உடையில் சீமான் அவர்கள், அந்த பக்கமாக ரஜினி அவர்கள் கோர்த்துவிட்டு வேடிக்கை பார்த்த விகடன் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அட்டைப்படத்தை பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்டிங்கான ஏதோ ஒரு கான்செப்ட் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு உண்மையை அப்படியே அலசி ஆராய்ந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சுங்க அந்த மேகசின். வேற லெவல். அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சுருந்தால் சீக்கிரமாக நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டுடன் நேராக மக்களுக்காக நிறைய செய்திகளை சொல்லக்கூடிய அறப்போர் இயக்கம் அடுத்த குற்றச்சாட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் அரசியலில் கொஞ்சம் கொசுறு செய்திகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் டிபி ட்ரூப்ஸ். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஊடகம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பட் வியூஸ் போகாததுனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் அரசியல் சதுரங்கம் அதில் கொஞ்சம் வேறு விதமான கண்ணோட்டமாக இருக்குது. நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், அதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் டிபி ட்ரூப்ஸ் கண்டிப்பாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி எந்த ஒரு நியூஸ் மீடியாலையும் வராத சில செய்திகளை நம்மளால் கொடுக்க முடியுது. அது மக்களிடம் போய் ரீச் ஆகுது. அப்படி ஒரு செய்தி தான் ஜஹாங்கீர் பாஷா அப்படிங்கிறவர். அவர் வேறு யாருமே கிடையாது, ஊட்டியினுடைய முன்னாள் கமிஷனராக இருந்தவர் தான் இந்த ஜஹாங்கீர் பாஷா அப்படிங்கிறவர். அவரை ஒரு காரில் சேஸ் பண்ணி நம்முடைய டிவிஏசி, அதாங்க ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அவங்க சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. ஏன்னா அது அவர் வேலை செய்ய வேண்டிய நேரம், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் எங்கே போயிட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லி இந்த பாஷா அவர்களிடம் கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது. சரி, கேள்விகள் தானே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கட்டுக்கட்டாக பணத்தை அப்படிங்கிறத வெளியில் எடுக்கிறாங்க. இது எங்கே நடைபெறுதுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான். கட்டுக்கட்டாக பணமா? என்ன சார் இவ்வளோ பணம் எங்கேருந்து அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது உங்களுடைய சம்பள பணமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த பணத்தை பற்றியான டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டிவிஎஸ்சி அவங்கள்ட்ட கொஞ்சம் கேள்விகளை கேட்குறாங்க. ஒட்டுமொத்தமாக எடுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேஸில் மட்டுமே நம்ம டிவிஎஸ்சிக்கு கிடைச்சது 11.7 லட்சம் ரூபாய். எப்பா, ஒரு சேஸ்லேயே 11 லட்சம் ரூபாயா? இப்படி டெய்லி ஒரு சேசிங் நடத்திருந்தா ஒரு 20-30 லட்ச ரூபா டெய்லி தேறி இருக்கும் போலயே அப்படின்னு நினச்சிங்கன்னா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 11.7 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்கிறதுல 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்டர், அவர் வேறு இதில் ஒரு கான்ட்ராக்டர் வழியாக கிடச்சிருக்கு. ரவி பிரசாத், கான்ட்ராக்டர் பேர் ரவி பிரசாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு பார்க்கிங் டெண்டருக்காக 2.5 லட்சம் ரூபாய், அது சாகுல் ஹமீத் அப்படிங்கிறவர்கிட்ட கிடச்சிருக்கு. அடுத்ததாக இன்னொரு நபர் சாகுல் ஹமீத் அப்படிங்கிறவர் அடுத்ததாக என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பை ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அடுத்ததாக ஒரு 2.49 லட்சம் ஓனர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதே மாதிரி 4.7 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது இல்லீகலி ரெடியூசிங் டேக்ஸ் ஆன் அ ஷாப். ஒரு ஷாப்பினுடைய டேக்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அவர் வாங்கியிருக்கக்கூடிய பணம் தான் 4.7 லட்சம் ரூபாய். இப்படி தான் 11 லட்சம் ரூபாய் அவர் கையில் இருந்து அதை எஃப்ஐஆராக நம்ம என்ன செய்கிறாங்க, டிவிஏசி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்படி எஃப்ஐஆரும் போட்டாச்சு. இவர் ஊட்டி முனிசிபாலிட்டியினுடைய கமிஷனர் அப்படின்னு சொன்னோன்னே அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுகிறது. வெறும் 2 வாரத்தில் நம்ம மக்கா திருநெல்வேலி இருக்குல்ல, திருநெல்வேலி முனிசிபாலிட்டியில் அசிஸ்டன்ட் கமிஷனராக அவருக்கு என்ன செய்யப்படுது, அடுத்த பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சார் எஃப்ஐஆர் இருக்குது, 11 லட்சம் ரூபா டிவிஎஸ்சி கேஸ்லாம் வெளியில் அது பெரிய அளவில் ஊடகத்தில் வந்திருக்கு. இதோ அறப்போர் இயக்கம் அதுக்கான ப்ரூஃபை காண்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை நியமித்தது சரியா அப்படிங்கிற கேள்விக்கு மக்களாகிய நீங்கள் தான் பதில் சொல்லணும். இவங்களுடைய நினைப்பு என்னென்னா இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. மக்கள் என்ன 1000 ரூபா வரலையா கேள்வி கேட்பாங்க. நடிகைக்கு விவாகரத்து ஆயிடுச்சா அதை பற்றி நம்ம நியூஸ் போடுவோம், அதை பற்றி அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சீரியலில் கணவன் மனைவி இல்லாட்டி மாமியார் மருமகள் பிரச்சனை அதை பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் யாருக்கு வேணும்? இதெல்லாம் பேசுகிறதுனால மக்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க.
ஆனால் உண்மையாக மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, இப்படி ஊழல் செய்த ஒரு நபரை மறுபடியும் ஒரு அரசாங்க பணியை கொடுத்து இன்னும் ஊழல் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதை விட பெரிய அயோக்கியத்தனம் துப்பாக்கிச்சூடு அப்படின்னு சொல்லி அதிமுகவை ரொம்ப பெரிய அளவில் நிர்மூலப்படுத்திய அந்த ஒரு பிரச்சனைக்கு பிறகு அந்த துப்பாக்கிச்சூட்டில் பங்கெடுத்த துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணமாக இருந்த நபர்களுக்கு பதவி உயர்வு எல்லாமே கொடுக்கப்படும் அந்த நிகழ்வையும் நாம் இது கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் தப்பு செஞ்சிருந்தா பதவி உயர்வு, இன்னொரு பக்கம் ஊழல் இல்லாட்டி லஞ்சம் வாங்கியிருந்தால் பதவி உயர்வு அப்படிலாம் சொல்லும்போது நாடு எங்கே சார் போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி சாதாரண மனிதனுக்கு வருதா இல்லையா? எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குங்க. நாங்களாம் யூடியூபர்ஸ், நாங்கள் ஏதாவது பேச போய் அது மக்கள் வைரலாக்கி விட்டுட்டாங்கன்னா அடுத்ததான் நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற குடும்ப லெவலில் நம்ம சிந்திக்கும் போது நமக்கு பயம் இருக்குது. ஆனால் ஒரு தனிநபராக இதை நாம் கூட கேட்கலன்னா யார் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தின் காரணமாக தான் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இதே மாதிரி ஒரு தைரியமான ஒரு நபர் ஒரு அரசியல்வாதியாக வந்து இல்லாட்டி ஒரு அரசு அதிகாரியாக வந்து தப்பு செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே தண்டனை கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு எதிராக நம்ம இப்படிலாம் பொங்கி எழ வேண்டும் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்கன்னா இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அடுத்ததா வா ஜூனியர் விகடன், என்னப்பா இது? அதாவது பொதுவாக இந்த தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு அப்படிலாம் சொன்னால் இந்த மாதிரியான மீடியாக்கள் இல்லாட்டி இவங்களாம் என்ன செய்வாங்கன்னா மலர் இறக்குவாங்க. தீபாவளி மலர், புத்தாண்டு மலர், தொழிலாளர்களுடைய மலர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மலர் இறக்குவாங்க. இந்த முறை ஜூனியர் விகடன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வருதுப்பா நவம்பர் 27. அப்போ அவருக்கு என்ன செய்யணும், அவரை போற்றி நிறைய பேர் அந்த மலரை இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மலரை இறக்கியிருக்காங்க. மலர் தூவியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு பக்கம் திருப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய பேர் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் விகடனும் வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த ஜூனியர் விகடனுடைய பேஜஸ் ஒரு 40-50 பேஜ் இருக்குமா, அதில் 32 பக்கங்கள் அப்படிங்கிறதுல தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லா திசையும் இருக்கிறார். அப்போ மீதம் இருக்கும் ஒவ்வொரு பக்கத்தில் மட்டும்தான் செய்திகள் அப்படிங்கிறது இந்த ஜூனியர் விகடன் அவங்களுடைய செய்தி அப்படிங்கிறது இருக்குது. இதுக்காக நான் உங்களுக்கு ப்ரீமியராக மெம்பர்ஷிப்பாக மாறி இருக்கேன் சார். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 10 அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க சார். டிபி ட்ரூப்ஸ் முன்னாடி கிட்ஸ் பெஸ்ட்டுக்கு 20 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலே நீ கிளின்னு கிளிக்கிறாங்க. ஆனால் ஜூனியர் விகடனில் 32 பக்கங்கள் ஃபுல்லாக அட்டைப்படத்தில் மட்டும்தான் சீமானவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும். ஏன்னா அந்த மலர் விற்க வேண்டும் அல்லவா, அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் பிரம்மாண்டம் நம்ம தம்ப்நெயில் வைக்கிற மாதிரி அடித்து நொறுக்கினார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா யாராவது வந்து பார்ப்பாங்கங்கிற நப்பாசம் நமக்கு இருக்கும்ல. இந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்க மீடியாக்கள். அப்போ சீமானவர்களுக்கு காவி கொடுத்து இந்த பக்கம் ரஜினிகாந்தை கொடுத்து ஏய் பாரியா எப்படி ஒரு அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஹிந்துத்துவா உள்ளக்கு கொண்டு வந்து பிஜேபி உள்ளக்கு கொண்டு வந்து சீமானவர்களை சங்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரை செய்யறதுக்கான வழிமுறைகளை தேடி அந்த புத்தகத்தை விற்பனை செய்து 32 தேவையில்லாத பக்கங்களை எங்களை பார்க்க வச்சுட்டீங்களே ஜூனியர் விகடன், உங்களுக்கே இது சரியா இருக்கா? நான் சொன்னேன் 20 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கே என்னுடைய டிபி ட்ரூப்ஸ் என்னை திட்டி தீக்கிறாங்க, இவன் அட்வர்டைஸ்மெண்ட்டை கடைசியில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 32 பக்கமும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு அதில் காசு பார்த்த பிறகு அதை எதிர்த்து நாங்கள் கேள்வி கேட்டுட்டோம்னா, இல்லை கேள்வி கேட்கலாமா வேண்டாமா? மக்களாகிய நீங்களே சொல்லுங்கள். நம்ம காசு கொடுத்து தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி படிப்பதாக இருக்கட்டும், நம்ம காசு கஷ்டப்பட்ட காசு தானே. அந்த காசில் 32 பக்கம் கிழிச்சு எறிய முடியுமா? இப்போ யூடியூப்பில் விளம்பரம் வருது, 2 தடவை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா 20 செகண்டை ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த 32 பக்கங்களையும் நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியுமா? கிழிச்சு தூக்கி தூரப்பட்டு எனக்கு 32 பக்கத்துக்கு வேறு நியூஸ் வைன்னு சொல்ல முடியுமா? இது நம்பிக்கையை மிகப்பெரிய சொத்து. 2 நபர்களுடைய மிகப்பெரிய சொத்து என்னன்னா, ஒரு நபர் மீது இன்னொரு நபர் வைத்திருக்கக்கூடிய ட்ரஸ்ட், நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்ஷத் மேத்தாவினுடைய சீரீஸ் பார்த்துருக்கீங்களா? அதில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, ட்ரஸ்ட்டு தான் இந்த உலகத்திலேயே விலை மதிப்பானது, அதை நாம் இழந்துட்டோன்னா அதை திரும்ப எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரஸ்ட்டை தான் சார் விகடன் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் போட்டு உடச்சிருக்கீங்க. மக்களை முட்டாளாக நினச்சிருக்கீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி பணக்காரனாக மாறிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. பட் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இல்லை நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இதுக்கு மேலே இவங்களை நம்பி ஒரு புத்தகத்தை வாங்கிடக்கூடாதுப்பா, சப்ஸ்கிரிப்ஷன் வேறு நான் லைஃப் டைம் வாங்கி தொலைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி தான் போய் செக் பண்ணி பார்த்தேன், நல்ல நல்ல ஆர்டிக்கல்லாம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போய் பார்த்தா லைஃப் டைம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இதுக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப மன வருத்தத்துடன் இதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். சரி, இதை பற்றி சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? காவி இஸ் நாட் ஃபிட் ஃபார் மீ சார், மை செல்ஃப். இது எனக்கு பிடிக்காது, எனக்கு நீங்கள் வேறு எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சங்கி அப்படிங்கிற பட்டம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா
மாதத்துக்கு வருஷத்துக்கு 2 முறை ஒரு படத்தை அவரை வச்சு டைரக்ட்லாம் பண்ணி அவர் நடித்து நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்களே, நீங்கள் யார் சார்? காது குத்து, பிறந்த நாளாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த கலை நிகழ்ச்சியை ரசிக்கக்கூடிய நீங்கள் யார் சார்? சங்கியா சார்? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சீமான் சார் கேட்டிருக்காங்க சார். இதுக்கு திமுக சார் இல்லாட்டி முட்டுக் கொடுக்கக்கூடிய பாய் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரும் கேள்வி தான். ஸோ இங்கே மறுபடியும் பிளேம் அரசியல் அப்படிங்கிறதுலேயே நம்ம லூப்லேயே சுற்றிட்டு இருக்கோம். இந்த பிளேம் அரசியலையும் தாண்டி சரியான திட்டமிடுதல், அடுத்தா நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஒரு 10 வருஷத்தில் தமிழ்நாடை எப்படி உயர்த்த போகிறோம், இது மக்கள்கிட்ட யார்ட்டையாவது ஒரு திட்டங்கள் தெரியுமான்னு பார்த்தா எனக்கு 1000 ரூபா கிடைக்குதா, எனக்கு ஃப்ரீ பஸ் பாஸ், அந்த மாதிரி திட்டங்கள் தான் தெரியுதே தவிர ஒரு லாங் விஷன் திட்டம் நம்ம மக்களிடமும் கேள்வியாக மட்டுமே இருக்குது. யார் வந்தாலும் இப்படி தான் விக்கி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர இவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கிறது கிடையாது. கடைசியாக அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அரசியல் வேணாம் விக்கி, கஷ்டம் விக்கி, அவன் என்ன செஞ்சுருவாங்க தெரியுமா, எத்தனை பேரை போட்டு தள்ளியிருக்காங்க தெரியுமா, எத்தனை பேரை கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்காங்க தெரியுமா, இப்படி பயங்காட்டியே கடைசி வர உண்மையான ஒரிஜினலான அரசியலை நம்மால் பேச முடியாமல் கூட போகலாம். ஆனாலும் பார்க்கலாம் சப்போர்ட் இருக்கான்னு சொல்லி. நான் முதலே சொன்ன மாதிரி கிட்ஸ் பெஸ்டில் 3 தினங்களுக்காக இந்த மாதிரியான மேஜிக் பிளாங்கெட், குழந்தைகளுக்கான மேஜிக் பிளாங்கெட். மேஜிக் பிளாங்கெட்னா நம்ம பெட்ரூமில் நம்ம குழந்தைகளுக்கு இந்த பிளாங்கெட்டை கொடுத்துட்டோம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பெட்ரூமில் இருக்கக்கூடிய லைட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் லைட் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போது இது க்ளோவாக ஆரம்பிக்கும். இதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லோ கலரில் க்ளோ ஆகும்போது அதில் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்கும். குழந்தைகள் அதை பார்த்தே கதை பேசுகிற மாதிரியே இருக்கும். சொல்லப்போனால் அந்த பெட்ரூமே இந்த க்ளோ பிளாங்கெட்டால் கொஞ்சமாக க்ளோ ஆகும். இதுதான் மேஜிக் பிளாங்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லாட்டி பெயிண்டாக இருக்கட்டும் ரேடியேஷன் கிடையாது. லைட் அப்சார்ப் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முழுக்க சேஃப்டியானது தான். இந்த மேஜிக் பிளாங்கெட்டை தான் பல இணையதளமும் 1200 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபாய்க்கெலாம் விற்றுட்டு இருக்காங்க. மினிமமாக 1100 ரூபா குறைஞ்சி எதுவும் வாங்க முடியாது. பட் கிட்ஸ் பெஸ்டியில் நல்ல ஆஃபராக 3 டேஸுக்கு 5, 6, 7 வேணா வாங்கிக்கோங்கப்பா. கீழே லிங்க் இருக்குது, கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ரைஸை பார்த்துக்கோங்க, ரிசர்ச் பண்ணிக்கோங்க. கடைசியாக கிட்ஸ் பெஸ்டியில் வந்து வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.